பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனாவான் ஹோட்டலில் வந்து 3 நாள் தங்கிட்டோம். இன்றைக்கி வெக்கேட் பண்ணுற டே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம பேக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுட்டோம். கேட்டோன்னே அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கிராபி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கராபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் இதே மாதிரி போயிட்டு நமக்கு அந்த பேக்கேஜில் ஐலாண்ட் பார்க்க தான். ஐலாண்ட்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், வேறு அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ நம்ம அங்கே போனோம்னா அகைன் நேற்று நம்ம பண்ணது அப்படியே ரெப்ளிகா ஆகும் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து இங்கே புக்கெட்டில் மாற்றிட்டோம். இன்றைக்கி புக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் ஷோ போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் 2-3 பிளேசஸ் பார்த்து வச்சுருக்கோம். எது பாசிபிளோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து நைட் பஸ்ஸில் வந்து பேங்காக் போகிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய பிளான். அண்ட் ஹலோ, தேங்க்யூ. கபூன் ஹராப். தேங்க்யூ. பாய். வில் கம் இன் தி ஈவினிங். பாய். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, நேற்று எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து அமௌண்ட்டு கம்மி பண்ணுங்கன்னு கேட்டோம். நேற்று எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. நேற்று என்ன டேட்டு? செப்டம்பர் 12. நேற்று வந்து செப்டம்பர் 12 வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றதுனால நாங்கள் வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படின்ட்டாங்க. 350 பட்டுக்கு ரூம் வந்து இங்கே வந்து அகோடால பார்த்தாவே 480 ரூபீஸ் இருக்கு. 480 ரூபீஸ்ல 480 தாய் பட்டு. ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு 350 பட் வந்து கொடுத்தாங்க. அது வந்து ஈக்குவல் டு 720 ரூபீஸ் நம்ம இந்தியன் ருபீஸில் வித் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வெளியே போனால் மினிமம் வந்து ஒரு 80 ரூபாய் ஆயிடுது நார்மலான ஷாப்பில் போனோம்னா. அதனால் இவங்ககிட்டயே வந்து சொல்லி இது பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போகலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம போகிற ரைடு என்ன ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். சைடில் போட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம போகிற ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோடைய கூப்பி அப்படின்ற ஒரு ஸ்கூட்ரு. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த புக்கெட்டில் மிச்சக்கிற பிளேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட்டாங் பீச்சுக்கு வந்துட்டோங்க. பட்டாங் பீச்சோட மார்னிங் சினாரியோ இப்படி தான் இருக்குது. இங்கெல்லாம் நிறையா இந்த ஜெட் ஸ்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஜெட் ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு வந்து 1600 பாட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கப்பலாக போனோம்னா 2000 பாட். நம்ம ஊர் மதிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 4200 ரூபாய் கிட்ட வருதா? 4200 ரூபாய் வருது. இவர் பாரு, பெரிய மனுஷர் இது போட்டிருக்காரு. என்னது? மிதக்கிறதுக்கா? அட்டேங்க அப்பா. காஸ்டியூம் பத்தியா? நல்லா இதாக தான் வரானுங்க குட்டி பசங்களாம். எங்கே பாரு, அங்கே பாரு, ஜெட் ஸ்கை போகிறாங்க பாரு. அவங்கள ஓட்ட விட்றாங்க போல இருக்குது குட்டி, கத்துறாங்க போல எப்படி ஓட்டணுன்ட்டு. அங்கே பாரு. கோவாவில் அவன் கரெக்டாக 30 செகண்ட் தான் போனால், சொயின்னு போனால் வந்துட்டான். இவங்க 20 நிமிஷம் போட்டிருக்காங்கல்ல, நிறையா அப்போ கற்று தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு வாக் மாதிரி போய்ட்டுவோமா? My Indian friends will come to you, okay, after watching this video. Okay? Yeah, you want to say something? Yes. Say something. What's your name? Doctor. Doctor? Yes. Okay, great. Thank you.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் வந்து எடுத்துட்டேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக இங்கே இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்கிட்ட கொஞ்சம் நம்ம வந்து பேசி அப்படியே இது பழகி அதெல்லாம் இது பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் பர்மிட்டட் ஏரியா தான். அதனால் வந்து இது இல்லை. பீனட் தராங்களா? இவ்வளோ பெருசு இருக்குது பீனட்டு. இது ஸ்வீட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு இது ஒரு இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட். வேணுமா? இது நல்லா இருக்குது, இனிப்பு. ஆனால் 300 பட் சொல்கிறாங்க. ஐயோ, 200 ரூபாயா? How much? How much? 1? எவ்வளோவா? 3 எடுத்தா 100 பட். ஓ, நாட் 1. 1 இருந்தா 50 பட். ஐயோ, 2 50 பட்டா. Quantity less, no? Less quantity. Very less quantity, please. Okay, thank you. 40 பட்டுக்கு வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸ்வீட் அது இங்கே நல்லா இருக்குங்க. எல்லாமே ரேட் மட்டும் அதிகம், அவ்வளோதான். தேங்க்யூ. கபூர் खराब டாக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரோட நம்பர். நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். தேர்ட் நம்பர். Yes, number. ஸோ தேர்ட் நம்பர் Thailand, yacht. யா, தாய்லாந்து நம்பர். தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா அந்த தாய்லாந்து லோக்கல் நம்பர் வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். You will give discount price to my friends, right? Oh, super. Thank you. Carbon crab. ஆமாம். விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேரில் உட்காருன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 பாட் பே பண்ணுவாங்க. அவர் வந்து நம்ம கூட பேசிகிட்டே வந்து நம்ம வந்து நான் யூடியூபர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், ட்ரோன் விட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே ஐயோ அப்படின்னாங்க. ட்ரோன் பர்மிட்டடான்னு கேட்டேன் ஃபஸ்ட். நீங்கள் பர்மிட்டட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எஸ் பேசிட்டாங்க. இருந்தாலும் லோக்கல் ஆளுங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்களும் வந்து அவரே கூட்டிகிட்டு வந்து இங்கே ட்ரோன் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல மனுஷனாக இருக்காரு. இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டை பாருங்கள், காட்டு. மாயமில்லே மந்திரம் இல்லை. இப்படி போட்டால் ஃப்ரூட் பாஸ்கெட்டோ ஏன் விதை கட்டுறாரு. இந்த மாதிரி ஃப்ரூட் பாஸ்கெட் செம்மையாக இருக்கு. ஃப்ரூட் பாஸ்கெட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை குட்டி. ஆனால் இது 550 பட் சொல்கிறாங்க. ஆனால் இது வாங்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இடத்த அடிக்காது. ஜஸ்ட்டு வந்து நம்ம ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அமைதியாக. அன்றைக்கி நாங்கள் நைட்டில் பார்த்ததை விட இன்றைக்கி பகலில் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடமுமே வந்து நைட்டில் ஒரு வியூவும் பகலில் ஒரு வியூவும் அப்படின்னு இருக்கும். இங்கே அது அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், தாய் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ, பண்ணுறிய குட்டி நீ தாய் மசாஜ்? ஹவு மச் மசாஜ்? தாய் மசாஜ், ஃபுல் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ். ஓகே, 400. ஃபுட் மசாஜ் 300. ஃபுல் மசாஜ் 400. தாய் மசாஜ். I have chair for you. Bring chair. Bring chair. One minute. தாய் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. குடி, we will come at 4 o'clock. Okay, 4 o'clock. 4 o'clock. Okay. Thank you. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கோம். இப்போவே போயிட்டு தாய் மசாஜ் பண்ணுறோம்னா ட்ரெஸ் எல்லாம் இதாகிடும். அது இல்லாமல் நம்ம தாய் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். எண்ட் ஆஃப் தாய்லாந்து ட்ரிப்பில் அது ஆக்சுவலாக இதுக்கு போய் பண்ணலாம். ப்ராப்பராக ஒரு தாய் மசாஜ் இது வச்சுருப்பாங்க இல்லையா, அது என்னது கடை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, பீச் கிட்ட பண்ணிட்டு அவங்க பீச்சில் குளிப்பாங்க குட்டி. இப்போ நம்ம போய் பீச்சில் போய் குளிக்கிற முடியுமா? நமக்கு குளித்தோம்னா ட்ரெஸ்ஸோடு போகும். அது திங்ஸ் கேரி பண்ணிட்டு வரக்கூடாது. வந்தோம்னா சிம்பிளாக வந்து 2 பேரும் தனியாக வந்துட்டு. ஆமாம்,
நைட் வந்தப்போ அதிகமாக எதுவும் இல்லை. நைட்டு நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, நைட் அந்த ஒரு இடத்துல போய் வச்சுட்டாங்களே வண்டியில் வழி மாதிரி போகணுமே. பட்டாங் ஒரிஜினல் பட்டாங் பீச். இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலுக்கு போய் நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் பிடிக்கலாம், நல்லாயிருக்கும். பக்கத்தில் நாங்கள் நைட்டு வந்து சும்மா வீடியோஸ் எல்லாம் பிடிச்சோம், ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சோம். வாக்கிங் ஸ்பீட் பார்க்கலாம். நீங்கள் நைட்டு பார்த்து அந்த வாக்கிங் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நைட் சில வண்டிகள்லாம் போகுது. நைட்டு ஸ்டோரியாக இருக்குது. இந்த பக்கம் வண்டி எதுவுமே அலவுடு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடைங்க எல்லாம் ஷாப்ஸ் தான். பப்பெல்லாம் க்ளோஸ் இருக்குது. லைக் நார்மல் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. நார்மல் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் பப்பில் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, சவுண்ட் என்ன, ஆட்டம் என்ன, இப்போ வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு பாரு. இல்ல இப்போ டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. நைட் எப்படி இருந்துச்சு? நைட்ல வேற மாதிரி இருக்கு. அப்படியே அப்படியே வேற உலகம் மாதிரி இருக்கு நைட்டுக்கும் பகலுக்கும். எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருந்துச்சிங்க. இப்போ என்னன்னா அப்படியே ஆஞ்சி ஊஞ்சி கிடக்கு. விடிய விடிய குட்டிது. காலையில் 5 மணி வரைக்கும் இது வந்து ஓப்பன் இருக்கு. இந்த பாருங்கலாம் எவ்வளோ லைட்ஸ் எரிஞ்சிட்டு வேற லெவலில் இருக்கு. நம்ம இந்த பக்கம் எப்படி இருந்துச்சு சமயம். ஏதாவது பெரிய பாரு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு. Bangalore. திடீர்னு ஹெவியாக மழை வர ஆரம்பிச்சிச்சிங்க. வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு இடத்துல போட்டேன். இந்த வண்டி தான் நம்ம வந்தது, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் பார்த்திங்க, அதாவது பிக் புத்தா போகிற வழி இது. ப்ரீவியஸ் vlogsல பார்த்துருப்பீங்க. பிக் புத்தாவில் போயிட்டு அங்கே கூட ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தோம். ஸோ அந்த ரூட்டு தான் இது. அதனால் இப்படி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த எலிஃபண்ட் பார்த்திங் போயிடலாம். ஆனால் அதுக்குள்ளார நினைஞ்சிருவோன்றதுனால வண்டியை ஓரமாக நிறுத்தியாச்சு. இந்த இடமும் ரொம்ப ட்ரீமியாக சூப்பராக இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே இருக்கிறது ஒரு பார்பர் ஷாப். அதை சுற்றி இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு கார்டன் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கே பாரு, ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருக்காங்க வரவங்க கஸ்டமர்ஸ் விளையாடுறதுக்கு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. வெயில், மலை, கடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஃபால்ஸ் மட்டும்தான் பார்க்கல. ஃபால்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் போய் பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா இடத்தையுமே வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப்பில் பார்த்த மாதிரி இருக்கும். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. இன்றைக்கி தான் நமக்கு 3ஆவது நாள். இன்னும் நமக்கு 7 நாள் இருக்குது. 7 நாளில் இன்னும் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பார்த்து அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன். மழை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். ரோடு வந்து சூப்பராக இருக்குங்க. அப்படியே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசப்ஷன் இருக்கும். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் ஓப்பன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளைன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. 1 hour வந்து எலிஃபண்ட்டுக்கு வந்து சாப்பாடு விட்டுறது, அப்புறம் எலிஃபண்ட் கூட வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கிறது, குளிப்பாட்டுறது, அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு தேவையானது ஜஸ்ட் போயிட்டு எலிஃபண்ட்டுக்கு வந்து நம்ம குளிப்பாட்டுற மாதிரி ஒரு இது பண்ணி வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம். இதோடைய ஆக்டிவிட்டி ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து 2600 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். ஃபுல் டே ஐட்டனரின்னு சொல்லி எனக்கு போட்டிருக்காங்க. அது வந்து 3800 ரூபாய். இது வந்து ஹாஃப் டே ஐட்டனரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத் அண்ட் ஃபீடு, குளிப்பாட்டி விட்டுட்டு சாப்பாடு விட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாயாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாய்பட்டில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் சரி, குளிப்பாட்டுறது மட்டும் நான் இது பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அவங்க வந்து ரைட் இஸ் கோயிங் வித் தம். ஓகே okay, where is Chow? Elephant. Elephant over there. Over there? Yeah. Oh, okay. How many elephant? 2 elephant. Only 2 elephant? Yeah. Bath that elephant only? Yeah. Okay. You have only 2 elephant? Elephant Lee Thai man. Retirement? Yeah. Okay. Lee Thai. Ah. Elephant this name
Lulu and Sambat. Sambat 45-year-old 45-year-old. Yeah. Okay. and Lulu 50-year-old. Okay. คิดว่าได้แล้วนะเทียบเราเทียบเร็วไป இங்கே வந்து 2 எலிஃபென்ட் இருக்கான். அது போய் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கு பாருங்க மேலே. Okay. Okay, after them only we. After them we. Now, if you pay money to him and you can waiting and only you like a private for you too. Okay. Where is bath? The bus up there. Up. Okay. லைக் ஒரு பூல் மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு Only 2 elephant. Yes, because they are free without shame. Okay. என்னன்னா They are We rescue. rescued. ஓ ஓகே They retire. Okay, retired. No riding, nothing from here. Okay. ஏஜ் 44, 51, right? 44, 1, 45 and 50. 45 and 51. ஏஜா I think this one is 45, that one is 50. And you do the record now, I know. we are having YouTube channel right so we'll Yes, if you want your material to do. Yeah. சரிங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகும், ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க. அதனால் நம்ம வந்து எங்கள் பக்கத்தில் வேறு ஒரு டெம்பிள் இருக்குது. என்ன டெம்பிள்? வாட்சலாங் டெம்பிள் இருக்குது. அதுக்கு அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே இல்லை அப்படின்னா வேறு இடத்துல போய் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ். 2 ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க முடிச்சு எலிஃபென்ட் தான் இருக்கு போல் இருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் இவங்க ஃபீட் பண்ணி அப்புறம் போய் குளிப்பாட்ட கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து திரும்ப அந்த ஃபேமிலி ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மன்னு சொல்றாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காஸ்ட்டும் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஃபைனலாக எவ்வளோ சொன்னாங்க? அதான் குட்டி 2000 ஃபீட் பண்ணுறதுக்கு அப்புறமா போய் குளிப்பாட்டுறதுக்கு 1 hour. அப்போ நம்ம 2 பேருக்கு சேர்த்து 4000 3500 பண்ணுவோம். 3500 சொன்னாங்க. நம்ம ஊர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 7400 7500 ரூபாய் கிட்ட வந்துடுது. ஸோ அவ்வளோ வந்து இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற பிளேசஸ் போகிறதுக்கு, ஏன்னா இது இன்றைக்கி 3வது நாள் தான். 3வது நாளே நம்ம வந்து எக்கச்சக்கமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் இங்கே இது மட்டும் தான் இல்லை எலிஃபென்ட் ரிட்டையர்மெண்ட் பார்க். இது ரிட்டையர்மெண்ட் பார்க்கு. அதாவது லைக் இதான வயசான எலிஃபென்ட் வந்து இங்கே கொண்டு இது பண்ணுவாங்க. இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்சுவரி மாதிரி இருக்கும். இன்னும் 3 இடம் இருக்கு. அங்கே வந்து லைக் நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்கும். அங்கேயும் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் கம்மி ப்ரைஸ். ஒரு பேக்கேஜ் மொத்தமாக இருக்கும். இன்னொன்று வந்து நாங்கள் பட்டாயாவில் வந்து ஒரு அது என்னது அது சாங்சுவரி தான் சொன்னேன். பட்டாயில் ஒரு சாங்சுவரி நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். அங்கே மேபி இருந்துச்சு அப்படின்னா ஆல் டுகெதர் ஒரே பேக்கேஜாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நானும் பேசிட்டு வந்தோம். பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டிசைட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த டெம்பிளுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம்.